ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மருதமலை அடிவாரம் பேருந்து நிலையம். நம்ம இன்றைக்கி இருசக்கர வாகனத்தில் மலைப்பாதை வழியாக பயணம் செல்ல போகிறோம். காந்திபுரம் பேருந்து நிலையத்திலேருந்து 70ஆம் நம்பர் பேருந்து ஏறினோம்னா மருதமலை அடிவாரம் பேருந்து நிலையத்துக்கு வந்துடலாம். காந்திபுரத்துலேருந்து நிறைய பேருந்துகள் இருக்குது. நம்ம இருசக்கர வாகனத்தில் மலைப்பகுதியில் போகிறதுக்கு 10 ரூபா நுழைவு கட்டணமாக வாங்குவாங்க. பேருந்துகள் மூலியமாகவும் மலைப்பாதை வழியாக போகலாம். காரில் விசேஷ நாட்களில் வந்தோம்னா அனுமதிக்க மாட்டாங்க. விசேஷ நாட்களில் கார்களில் வரதை தவிர்த்துக்கலாம். பேருந்து நிலையத்திலிருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம்னா படிக்கட்டுகள் வழியாகவும் போகலாம், மலைப்பாதை வழியாகவும் போகலாம். நம்ம இன்றைக்கி இருசக்கர வாகனத்தில் மலைப்பாதை வழியாக பயணம் செல்ல போகிறோம். 10 ரூபா என்ட்ரி டிக்கெட் வாங்கியாச்சு. பஸ்ஸு நின்றுருக்கு. 10 ரூபா பயண சீட்டு வாங்குவாங்க. பேருந்துகள் மூலியமாகவும் நம்ம மலைப்பாதை வழியாக பயணம் செல்லலாம். இதுதான் முதல் முறை மலைப்பாதை வழியாக பயணம் செல்வது. நாங்கள் வரும்போதெல்லாம் படிக்கட்டுகள் வழியாக தான் மேலே போகிறது. படிக்கட்டுகள் வழியாக போனால் தான் நம்ம நிறைய இடங்களை பார்க்க முடியும். இப்போ படிக்கட்டுகளில் போகிறப்ப வனவிலங்குகள்லாம் வர்றதுனால தனியாக செல்கிறத தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் கொஞ்சம் கூட்டமாக இருக்கிறப்ப தான் போகணும். கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கப்போ நம்ம தனியாக போகிறதெல்லாம் தவிர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம செய்திகளில் வீடியோக்களெல்லாம் பார்த்துருப்போம், யானைகள்லாம் நின்றுருக்கும் படிகளில். அதனால் ஓரளவுக்கு கூட்டமாக இருக்கிறப்ப போகிறது நல்லது. படிக்கட்டுகள் வழியாக போகிறப்ப நம்ம நிறைய இடங்களை பார்க்கலாம். படிக்கட்டு ஏறின உடனே பார்த்திங்கன்னா தான் தோன்றி விநாயகர் இருப்பார். அதுக்கப்புறமா இடும்பன் சன்னதி. அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா பஞ்சமுக விநாயகர், பட்டீஸ்வரர் சன்னதி, வரகதாம்பிகை சன்னதி, வரதராஜ பெருமாள் சன்னதி, நவகிரக சன்னதி, பாம்பாட்டி சித்தர் சன்னதி, சப்தகன்னிமார் சன்னதி. இந்த இடங்களெல்லாம் நம்ம படிக்கட்டுகள் வழியாக போனால் பார்க்கலாம். தைப்பூசம், பங்குனி உத்தரத்துக்கெலாம் கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்தெல்லாம் பாத யாத்திரையாக நடந்து வருவாங்க. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சைக்கிள்லேயே வந்திருக்கிறோம். 2011 வடவழியில் ஃப்ரெண்டு வீடு இருக்குது. அங்கே குழுவாக வந்த ஒரு 3 பேர் வந்து சாப்பிட்டு பேருந்தில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடவள்ளி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு 5 நிமிஷமாக பேருந்துகள் வரல. சரி அப்படியே நடந்து போகலான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கோம். அப்படியே மருதமலை வரைக்கும் வந்தாச்சு. மருதமலை வரைக்கும் வந்துட்டு படிக்கட்டுகள் வழியாக போயிட்டு முருகனை தரிசனம் செஞ்சுட்டு படிக்கட்டுகள் வழியாகவே வந்தோம். இப்போ நம்ம மலைப்பாதை வழியாக போயிருக்கோம். நான் பெரும்பாலும் படிக்கட்டுகள் வழியாக தான் போகிறது. நான் மலைப்பாதை வழியாகவும் வந்ததில்லை. அதே மாதிரி பேருந்துகள் மூலிமா வந்தாலும் நமக்கு கரெக்டாக வியூலாம் பார்க்க முடியாது. நம்மளை சுற்றியும் மலைகளாக தான் இருக்குது. சாலைகள்லாம் நல்லா தான் போட்டிருக்காங்க. வளைவுகள்லாம் பெரிதாக எதுவும் இல்லை. மலைப்பாதைகளில் கொண்டை வீசி வளைவுகள் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம சாதாரண சாலைகளில் வாகனத்தை இயக்கிற மாதிரி தான் இருக்குது. வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனாலும் நிழலில் போகிற மாதிரி தான் இருக்குது. மலைப்பகுதிகளில் போனாவே இந்த மாதிரி தான் இருக்குது. அனுவாவி முருகன் கோயிலும் இதுக்கு நேர் எதிர் திசையில் தான் இருக்குது. மார்ச் 2026 ஃபோன்லாம் உள்ளே கொண்டு போகிறதுக்கு அலௌட் இல்லை. நம்ம இப்போ மலை மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஃபோன்லாம் யூஸ் பண்ண வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க. புகைப்படம்லாம் எடுக்க வேண்டாம், வீடியோலாம் எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி லிஃப்ட்டு வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. 2 லிஃப்ட்டுகள் இருக்குது. நம்ம இப்போ மலை மேலே போயிட்டு பார்க்கலாம். காந்திபுரத்துலேருந்து 14 கிலோமீட்டரும், கடல் மட்டத்திலிருந்து 741 மீட்ரு உயரத்துலேயும் மருதமலை முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு. 7 நிலை ராஜா கோபுரத்தோட கோயம்புத்தூரோட ஒரு சுற்றுலாத்தலமாகவும் மருதமலை முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு. மருதமலை முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய வசதிகள்னு பார்த்தோம்னா காது குத்தும் இடம் இருக்குது, திருமணம் நடத்தக்கூடிய இடம் இருக்குது, முடிக்காணிக்கை செலுத்தும் வசதி இருக்குது, குடிநீர் வசதி, குளியலறை வசதி, பார்க்கிங் வசதி, வீல் சேரு, கோயில் பேருந்து வசதி, முதலுதவி மையம், அஞ்சல் வழி பிரசாதம் போன்ற வசதிகள்லாம் இருக்குது.
ராஜகோபுரம் பக்கத்தில் தங்கத்தேர் இருக்குது. பக்தர்கள் 2000 ரூபா கொடுத்துட்டு மாலை 6 மணிக்கு தங்கத்தேரை வடம் பிடித்து வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. மருதமலை முருகன் கோயிலில் நாள் முழுவதும் அன்னதானம் சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடிலாம் ஒரு 100 பேருக்கு தான் அன்னதானம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நாள் முழுவதும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. அடிவாரத்துலேருந்து மலைப்பகுதிக்கு வரக்கு 8லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகுது. நம்ம இங்கேருந்து பார்த்தாவே பனிப்பொழிவோலாம் இருக்கிறது தெரியுது பாருங்கள். மேலே வெயில் அடிக்குது, கீழே பார்க்கும்போது பனிப்பொழிவாக இருக்குது. இங்கே வந்து நம்ம 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனங்கள்லாம் நிறுத்திட்டு நம்ம முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். நம்ம இங்கே வண்டி நிப்பாட்டிட்டு உள்ளே போயிட்டு வந்துடலாம். இப்போ உள்ளே போய் வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் அலவுட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உள்ளே போயிட்டு முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தாவே பாருங்கள், சுற்றி மலைகளாக இருக்குது. இங்கேருந்து நம்ம படிக்கட்டுகள் மூலியமாக தான் மேலே போக முடியும். படிக்கட்டுகளில் ஏற முடியாதவங்க லிஃப்ட் வசதியாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மலையிலேருந்து கீழே இறங்க போகிறோம். பேருந்து நின்றுருக்கு. மலை மேலே வர்றதுக்காக பேருந்துகள் எங்கே ஏறணும், மலை மேலே வந்ததுக்கப்புறம் மலையிலேருந்து கீழே இறங்குறதுக்காக பேருந்துகள் எங்கே இறங்கினோம்னா நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போது மருதமலையிலேருந்து வெளியூர்களுக்கெலாம் நிறையா பேருந்துகள் இயக்கப்படுது. தமிழ்நாடு அரசு பேருந்து கழகத்திலேருந்தும் ப்ரைவேட் ஆம்னி பஸ்ஸஸும் இங்கேருந்து நிறையா கிளம்புது. நம்ம அடிவாரம் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துலேயே பேருந்துகள்லாம் நிறையா நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. மருதமலையிலேருந்து வடவள்ளி, அக்ரி காலேஜு, லாலி ரோடு, காந்திபுரம் வழியாக வந்துட்டு பிக்கப் பாயிண்ட்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்த வீடியோவில் படிக்கட்டுகள் வழியாக வந்துட்டு எல்லா இடங்களையும் பார்வையிடலாம். மலைப்பாதையில் நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மருதமலைக்கு நீங்கள் எத்தனை டைம் வந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், குடிநீர் வசதிகள்லாம் இருக்குது. நம்ம மலைப்பாதையிலேருந்து கீழே இறங்கிட்டுருக்கோம். மலைப்பாதை வழியாக பயணம் செஞ்சு முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வரதும் புதுவித அனுபவமாக இருந்துச்சு. இப்போ மலைப்பாதை வழியாக பேருந்து வந்துட்டுருக்கு. நம்ம கீழே இறங்கும்போது ஒரு பேருந்து நின்றுச்சு, இப்போ ஒரு பேருந்து போயிட்டுருக்கு. பேருந்துகள்லாம் அடுத்தடுத்து இருக்காட்டிருக்கு. நம்ம மலைப்பாதையிலிருந்து கீழே இறங்கியாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.